Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் வந்திருக்குது. அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து அட்மிஷனுக்காக நீங்க வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அதுல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு வந்து அனுப்பியிருந்தீங்க. இது வந்து எதுக்காக வந்து இதை நாங்க வந்து பண்ணணும்? நிறைய நபர் கேட்குறீங்க, இந்த அட்மிஷன் போடும்போது அஃபிடவிட் வந்து நாங்க நேரடியாக கொடுக்க தேவையில்லை தானே, இதை நாங்க வந்து இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணா போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த மெயில் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பத்தி நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்ப்போம். இது வேற ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி ரேங்கிங் அப்படிங்கிற அண்டர்டேக்கிங் வந்து உங்களை யாராவது வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஏதாச்சும் வந்து ரேங்கிங் பண்றாங்க, காலேஜ் படிக்கும் போதுல காலேஜ் நிர்வாகமோ இல்ல வேற ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கவர்னன்ஸ், உங்களுடைய ரிப்போர்ட்டை, உங்களுடைய என்கொயரியை, உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்டி ரேங்கிங் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க 5 வருஷம் காலேஜ் படிக்கிறதுல உங்களை யாராவது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க, உங்களை வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா ஏதாச்சும் வந்து பண்றாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அந்த காலேஜ் நிர்வாகமா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக வேற யாருக்கிட்ட யூனிவர்சிட்டி கிட்டயோ இல்ல மற்றபடி போலீஸ் ஸ்டேஷன்லயோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து யாரு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு யூஜிசிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேஷன் தான் இது, சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பேரண்டோட டீடைல்ஸ் வந்து போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸோட டீடைல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூஜிசி வரைய ரெகுலேஷன் நீங்க வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரேங்கிங் பண்றது யாரு, அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிற நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டுட்டு இந்த இடத்துல சப்மிட் ஃபார்ம் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களே தவிர நீங்க அஃபிடவிட் வந்து ஹார்ட் காப்பி வந்து கொண்டு போகக்கூடாது, அதை நீங்க வந்து சாஃப்ட் காப்பி நீங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்க அட்மிஷனுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த 3 அன்னெக்சர் ஃபார்ம் 7, 8, 9 இந்த 3 அன்னெக்சர் ஃபார்மே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணி தான் நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி அஃபிடவிட் ரெடி பண்ணணுங்கிறத நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நீங்க வந்து தப்பா நினைச்சு புரிதல் தவறான ஒரு புரிதல் இதை பத்தி அப்டேட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதனால ஸோ இந்த ஒரு மெயில் வந்ததை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இது வந்து தேவை கிடையாது. ஸோ இது வந்து லா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. நீங்க வந்து அதர்ஸ் இது மெடிக்கலுக்கு படிக்கிறீங்கனாலும் இந்த ஆன்டி ராகிங் பண்றது நீங்க சேமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, வேற ஏதாவது நீங்க வந்து டென்டலுக்கு படிக்கிறீங்க, பாராமெடிக்கலுக்கு படிக்கிறீங்கனாலும் இந்த ஒரு கான்செப்ட் தான் யூஜிசியோட ஒரு ரெகுலேஷன் படி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இது பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் உங்களுக்கு வந்து கிடையாது, சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.